வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் வெஜிடபிள் சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பல்லாரி, பச்சை மிளகு, ரம்பாயில எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே தக்காளி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இதையும் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது திடீர்னு பிளான்ங்கிறதுனால நான் பட்டாணி ஊற போடாமல் விட்டு போச்சு. நீங்கள் பட்டாணி ஊற போட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருந்த பல்லாரி இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கிறேன். இப்போது நறுக்கி வச்சுருந்த காய்கறி எல்லாம் போட்டுறேன். அது கூடவே உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி 4 கிளாஸ் ஊற்றுறேன். 2 கப் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். எல்லாம் சேர்த்து கலக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடுறேன். கொதி வந்ததும் அது கூடவே அரிசியை போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டு விசிலுக்கு போட்டுடலாம். 4 விசில் வந்ததும் திறந்து பார்த்தா வெஜிடபிள் ரைஸ் இதோ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் கூட இன்னும் பிறப்பிறப்பாக கிடைக்குங்க. அது கூடவே தயிர், உள்ளி, பப்படமும் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா மீல் மேக்கரோ, உருளைக்கிழங்கோ, காலிஃப்ளவரோ பொரிச்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.